அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்மளுடைய அக்டோபர் 14ஆம் தேதி துவங்கிருக்கும் கட்டண பயிற்சியின் உள்ளடக்கம், அதனுடைய சிறப்பு சலுகை, நம்மளுக்கு நம்ம கணக்கு துவங்குபவர்களுக்கு, அதாவது டிமேட் கணக்கு துவங்குபவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்துருக்குறோம். அது நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வகுப்பின் நோக்கம் என்னென்னா, நம்ம ஓனாக ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ண, அதாவது இது ஆப்ஷன் ட்ரேடர் பண்ணுறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆப்ஷனுடைய அடிப்படை தெரிந்து கொண்டு நம்மளுக்கு வாய்ப்புகள் எப்படி நாம் உருவாக்குவது, ஸ்ட்ராட்டஜிஸ். என்எஸ்சியே பல ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதன் அடிப்படையில் சந்தையில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுத்து நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் ரைட்டிங்க்கும் பயன்படுத்தலாம், பையிங்க்கும் பயன்படுத்தலாம். அப்போது இது நம்மளுக்குள்ள சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் நோக்கமே. இந்த கட்டண பயிற்சியில் உள்ளடக்கமே அதுதான். அதனால் உங்களோட ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்தோட இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல டார்கெட் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மையில் தான் வருவாங்க. ஆனால் அடிப்படை விஷயங்கள் தெரியாது. அந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கம். அதில் உள்ளடக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நியூஸோ இண்டிகேட்டர்ஸோ எந்த சார்ட் பேட்டர்ன்ஸோ நம்ம பின்பற்ற போவது கிடையாது. நம்ம இதில் சார்ட்டு வரைபடம் அப்படிங்கிறதுக்கு, இதில் வரைபடம் உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வரைபடம் எதற்காக பயன்படும்னா, சந்தை இதற்கு முன்பு எப்படி பயணம் நடந்துள்ளது அப்படின்னு பார்க்குறக்கு தான். அப்படி தான். ஏன் நம்ம வரைபடம் பார்ப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏன் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ நிஃப்டி, ஏன்னா நிஃப்டியோட அட்டவணை நம்மளுக்கு வந்துடும். இந்த நிஃப்டியோட அட்டவணை எதற்காக பார்க்கிறோம் அப்படின்னா, இதில் எந்த மாதிரி இம்பேக்டடான மூமெண்ட் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான். இதில் நம்மளுக்கு 3 விதமான இம்பேக்டட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இது 17,300 கால் புட், இதை பேர் ஹெட்ஜ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கண்டினியூஸாக என்னென்ன பேட்டர்ன்ஸ் அமையுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 3 விதமான ஹெட்ஜ் அண்ட் பேர் ஹெட்ஜ் அண்ட் மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவோம். அதற்குண்டான ரிஃப்ளெக்ட் மார்க்கெட் சந்தையின் சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது நம்ம வரைபடம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு 2 ஸ்ட்ரைக்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய விலை அடிப்படை தெரிஞ்சிடும். இது ஒரு நீதி தராசு மாதிரி. இதனுடைய பேட்டர்ன்ஸ் என்னென்னா, 17,300 இருக்கும்போது மார்க்கெட் 17,300 காலும் 300 புட்டும் சம விலையில் இருக்கும். ஆனால் சிறு வேறுபாடுகள் இருக்க போகிறது. அதற்கு காரணம் டைம் வேல்யூ. டைம் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது சிறு விளக்கம் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இது ஒரு 10 கிலோமீட்டர் தூரம், இதனுடைய இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர். 2 பேருமே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்தால் கண்டிப்பாக 2 பேரும் இணையிறது. இங்கிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடக்கிறவர், ரைட் ஹேண்ட் சைடு இருந்து நடக்கிறவங்க 2 பேர் 10 கிலோமீட்டர் ஈவன் ஸ்பீடில் நடந்தால் கண்டிப்பாக 5 கிலோமீட்டர்ஸில் நடப்பாங்க, சந்திப்பார்கள். இவர்கள் 2 பேர் சந்திக்கக்கூடிய இடம், இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இதில் ஒருவர் 15 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஒருவர் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரவர் இவங்க கூடிய சராசரி பிளேஸை தாண்டி அவர்கள் பயணம் இருக்கும். இதைத்தான் நம்ம டைம் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவர்களுடைய மீட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பேஸ். இதனால தான் இது வேறுபடும். ஸோ இதனுடைய தன்மை நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அடுத்து இதில் ஐடிஎம் அண்ட் ஓடிஎம் இதனுடைய தன்மைகள். ஐடிஎம்மில் நமக்கு என்ன, இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கணக்கிடுவது? அப்போ இதன் அடிப்படையை நம்ம ரைட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடு கணக்கிடுறது ரெசிஸ்டன்ஸ், புட் சைடு கணக்கிடுறது சப்போர்ட். அப்போ இதனுடைய தன்மை எப்படி இருக்க போகிறது
இதை நம்ம சொல்லித் தருவோம். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணுறதுக்கு இதனுடைய காரணங்கள். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு 0 to ஹீரோ அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் அக்டோபர் 13 இப்போ இருக்கிறது. அப்போ அந்த 13 அன்று வந்துட்டு நம்மளுக்கு எப்படியெல்லாம் 0 to ஹீரோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லித் தருவோம். இதில் ரைட்டர்ஸாகவும் நீங்கள் பயன்படலாம், பையர்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸை காலையிலே நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்துட்டு 9:30க்குள்ளே நம்மளுக்கு வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இது அனைத்துமே நம்ம உள்ளடக்கமாக சொல்லித்தரப்போகிறோம். இது அனைத்துமே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படியெல்லாம் நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள நீங்கள் ரைட்டர்ஸாக இருந்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கோட வாய்ப்பு எப்படி இருக்கும், பையர்ஸாக இருந்தால் எப்படி வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த சூழ்நிலையில் வாய்ப்புகள் கிடைக்கும், அப்போ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கலாம், எப்படி ரிவார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பலம் பலவீனம், அந்த போட்டியாளர்களோட எப்படி போட்டியிடும்போது அவங்களோட பலம் பலவீனம், அதற்கப்புறம் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இது கண்டிப்பாக உங்களோட ஈடுபாடு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையை நீங்கள் வெற்றி பெறலாம். நம்ம வந்துட்டு உங்களுக்கு அடிப்படை கற்றுத்தரப்போகிறோம். நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பில்டப் பண்ணலாங்கிற ஐடியாஸை கிரியேட் பண்ணுறோம். இதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பண்ணினதோ இல்லை நான் வந்து என்னோட வெற்றி வாய்ப்பை காண்பிப்பதனாலேயோ ஒரு விஷயமும் கூட நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ஈடுபடாது. ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு காமிக்கிறனால நீங்கள் ஜெயிக்க முடியாது, நான் தோத்துட்டேங்கனால நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கவும் முடியாது. அதனால் வந்துட்டு உங்களுடைய வாய்ப்பை மட்டுமே நம்ம வந்துட்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் பார்க்கத்தான் இந்த பயிற்சி வகுப்பு. இதில் நீங்கள் இணைய விருப்பப்பட்டால் நம்மளுக்கு வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். தீபாவளி ஆஃபர் பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.